Hey guys, welcome back to my channel. This is Reshma. So இன்னைக்கு வந்து நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்க போறோம். நம்ம சேனல்ல இதுவரைக்கும் பண்ணாத ஒரு புது வீடியோங்க. நம்ம இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் தாங்க பண்ண போறோம். அது என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நோ பாயில் நோ ஆயில் சேலஞ்ச். இப்போ கரண்டா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி இன்னைக்கு ஃபுல்லாவே வந்து நம்ம நோ பாயில் நோ ஆயில் மெத்தட்ல தான் சாப்பிட போறோங்க. பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர் மூணுமே வந்து நான் அப்படிதான் இன்னைக்கு சாப்பிட போறேன். நான் என்ன குக் பண்ண போறேன் அப்படிங்கறத பத்தி தான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். அண்ட் இதை வந்து நம்ம கண்டிப்பா கம்ப்ளீட் பண்ணுவோமா, ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம அடுப்பை வந்து தொடவே போறது இல்லைங்க. ஒன்லி நேச்சுரல் ஃபுட்ஸ் தான் வந்து வச்சு சமைக்க போறோம். அண்ட் அஃப்கோர்ஸ் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட் மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஆப்பிள் டோனட் தான் செய்ய போறேன். இது வந்து நிறைய பேர் வந்து ப்ரீ ஒர்க் அவுட் மீலா எடுத்துருப்பாங்க. பட் நமக்கு வந்து இன்னைக்கு வேற வழி இல்லை. ஸோ நான் வந்து இன்னைக்கு அதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே அதான் எடுத்துக்க போறேன். ஆனா நான் இன்னைக்கு அதை வந்து கிறிஸ்பியா பண்ண போறேங்க. நான் எப்படி பண்றேன் அப்படிங்கறத பாக்கலாமா? ஸோ இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்பிள் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு நீடில் ஏதாவது வச்சு இந்த மாதிரி நடுவில் டோனட் ஷேப்ல கட் பண்ணிக்கோங்க. இதுக்கு மேல நான் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பீனட் பட்டர் தான் அப்ளை பண்ண போறேன். ஸோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் சுத்தி நான் இந்த பீனட் பட்டரை வந்து நான் ஈவனா அப்ளை பண்ணிட்டு ஸோ இந்த மாதிரி பீனட் பட்டர் தடவுனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்க நட்ஸ், எனி நட்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதை அப்படியே மேல லைட்டா நீங்க ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட் டோனட் செஞ்சு சாப்பிட்டாச்சு. டோனட் வந்து நிஜமா ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. அதுல ஹைலைட்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டோனட் வந்து எந்த அளவுக்கு ஸ்வீட்டா இருக்கோ அதை விட அதிகமா கிரன்ச்சியா இருந்துச்சு. ஸோ அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் ஒரு 3 ஆப்பிள் டோனட்க்கு மேல சாப்பிட முடியலைங்க, ஏன்னா வந்து கொஞ்சம் திகட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ லஞ்ச் வந்து நான் இப்பவே பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. இப்போ டைம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து 12 ஆகுது. சரி லஞ்ச் வந்து இப்பவே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் என்ன யோசிச்சு வச்சிருக்கேன் லஞ்சுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவல். நம்ம நிறைய பேருக்கு தெரியும் நம்ம நோ பாயில் நோ ஆயில் எடுத்துக்கிட்டாலே வந்து ரைஸ்க்கு பதிலாக நம்ம அவல் தான் சூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இன்னைக்கு அவல் வச்சு ஒரு 1 pot ரைஸ் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து நம்ம சைட் டிஷ் மெயின் டிஷ்னு தனித்தனியா செய்யறதை விட இந்த மாதிரி 1 pot ரைஸ் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்குங்க. அண்ட் நமக்கு வந்து நிறைய டைமும் சேவ் ஆகும். ஸோ இன்னைக்கு வந்து நான் அவல் அண்ட் ஸ்ப்ரவுட்ஸ்லாம் வச்சு ஒரு 1 pot ரைஸ் தான் பண்ண போறேன். ஸோ வாங்க நம்ம அந்த ரைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து அதுல 1 டம்ளர் அவல் ஆட் பண்ணிக்கிறேன். அதை நான் தண்ணி ஊற்றி ஒரு 10 minutes ஊற வச்சிடுறேன். ஊற வச்சு நீங்க அலசி எடுத்துட்டீங்க அப்படின்னா அவல்லாம் நல்லா வெந்து இந்த மாதிரி பொலப்புலன்னு வந்துடும். இதுக்கப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணலாம். நான் ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரவுட்ஸ், அதுக்கப்புறம் ஆனியன், கேரட், கேப்சிகம் எல்லாம் ஆட் பண்றேன். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்மளோட 1 pot ரைஸ் ரெடி ஆயிரும். ஸோ இந்த ரைஸை வந்து இப்போ நம்ம பிளேட்ல வச்சிடலாம். வச்சதுக்கப்புறம் இதுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி நான் குக்கும்பர், அதுக்கு மேலே கொஞ்சம் கர்ட் ஆட் பண்ணி குக்கும்பர் ரைத்தா தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே சீசனிங் வந்து சில்லி பவுடர், சால்ட் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட லஞ்ச் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ லஞ்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1 pot வெஜிடபிள் அவல் தான் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கு சைட் டிஷ் வந்து தயிர் பச்சடி, குக்கும்பர் ரைத்தா பண்ணியிருக்கேன். ஸோ லெட்ஸ் டேஸ்ட் இட். Not bad. நல்லாதாங்க இருக்கு. ஸ்ப்ரவுட்ஸ், கேரட், ஆனியன் நல்லா இருக்கு. பட் கேப்சிகம் மட்டும் எடுக்கல. கேப்சிகம் வந்து சாட்டே பண்ணிட்டு தான் போட்டிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கு வந்து இந்த கேப்சிகமோட டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு பிடிக்கல. பட் மற்றபடி ஆல் குட். ஸோ நம்ம வந்து வெற்றிகரமாக பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சை வந்து இந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்சாச்சுங்க. ஸோ டின்னருக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு எனக்கே ஒரு ஐடியாவே இல்லை. ஸோ ரொம்ப நேரமாக யோசிச்சு ஒன்று கண்டுபிடிச்சிட்டேங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து பிரெட் அண்ட் அவகேடோ இருக்குது. ஸோ அவகேடோ வச்சு நான் இன்னைக்கு குக்கமலை தான் பண்ண போகிறேன். ஸோ பிரெட் சாண்ட்விச் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிரெட், அதுக்கப்புறம் அந்த குக்கமலை ஸ்ப்ரெட் தடவி அதுக்கு மேலே வந்து பன்னீர், ஆனியன்லாம் வச்சு பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் வச்சிருக்கேன். ஸோ இந்த சாண்ட்விச் செய்யறது பயங்கர ஈஸிங்க. எப்படி செய்யறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பிரெட் அண்ட் அவகேடோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்க கிச்சன்ல இருக்க இந்த மாதிரி குட்டியா நம்ம மேஷ் பண்ற கல்லை எடுத்து வச்சுக்கோங்க. இதுலதான் நம்ம இன்னைக்கு குக்கமலை செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம அவகேடோ இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் குட்டி குட்டியா நறுக்குன ஆனியன் அண்ட் டொமேட்டோவையும் இதில் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் இந்த கல்லை வச்சு நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் பெப்பர், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் மேஷ் பண்ணிக்கலாம்.
லாஸ்ட்டாக லெமன் ஒரு 3 drops இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் ஒரு 2 to 3 minutes நல்லா மேஷ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட குவாக்கமோலே ரெடி ஆயிடும். இதில் மேலே சீசனிங்காக கொஞ்சம் கொத்தமல்லி நான் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் இன்னைக்கு வீட் பிரெட் 4 பீஸ் எடுத்திருக்கேன். அதில் இந்த பேஸ்ட்டை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி 4 பிரெட்லையும் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் பன்னீர் எடுத்துக்கோங்க. பன்னீரை நல்லா கிரேட் பண்ணுங்க. அதுக்கு மேலே சீஸ் ஆட் பண்ணிடாதீங்க. அவகேடோ சீஸ் வந்து செட்டே ஆகாது. ஸோ பன்னீரே மோஸ்ட்லி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பன்னீரை கிரேட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் ஆரிகானோ ஆட் பண்ணி நம்ம சாண்ட்விச்சை க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட குவாக்கமோலே பன்னீர் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. நம்ம பிரெட் சாண்ட்விச் எப்படி இருக்கு அப்படின்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வேற லெவல்ல இருக்குங்க. நிஜமாவே அந்த குவாக்கமோலே வந்து அல்டிமேட்டா இருக்குங்க. நீங்க பிரெட் அப்புறம் தோசை சப்பாத்தி எதில் வேணாலும் வச்சு சாப்பிடலாம். வேற லெவல் டேஸ்டா இருக்கு. பேசாம செம்ம டெம்ட் ஆகுது. சத்தியமா சொல்றேன், ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாண்ட்விச்ங்க. ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட நோ பாயில் நோ ஆயில் டே வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஃபைனலி நான் வெற்றிகரமாக இந்த சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நிஜமாவே வந்து நம்ம டைஜஷனும் சரி நமக்கு ஸ்டொமக்குமே வந்து ரொம்ப க்ளீனாக இருக்க மாதிரி இருக்குங்க. ஏன்னா வந்து நம்ம நிறைய ஆயில் நிறைய மசாலா போட்டு அதை ஃப்ரை பண்ணி அப்படிலாம் சாப்பிட்றத விட வீக்லி ஒன்ஸ் வந்து இப்படி சாப்பிட்டா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த 3 மீல்லே எனக்கு ரொம்ப ஃபேவரட் ஆனது வந்து இந்த பிரெட் அவகேடோ சாண்ட்விச் தான். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்க ட்ரை பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா குட்டி ரிவ்யூ தாங்க ஷேர் பண்ண போறேன். நம்ம எல்லாரோட லைஃப் ஸ்டைலுமே வந்து நம்ம சாய்ஸ் ஆஃப் லிவிங் டிஃப்ரெண்டா தாங்க இருக்கும். பட் நம்ம எல்லாருமே காமனா டெய்லி ஃபேஸ் பண்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒர்க் டென்ஷன், ஸ்ட்ரெஸ், டிராவல், பொல்யூஷன், வெதர், இது எல்லாமே சேர்ந்தாலே நம்ம ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருங்க. ஸோ எனக்குமே வந்து ஒரு 3 monthsக்கு முன்னாடி என் ஹேர் வந்து ரொம்ப டேமேஜாக இருந்துச்சு. ஸோ என்னோட ஹேரை வந்து நான் லைட்டாக இழுத்தனாலே வந்து அது 2ஆ வந்துடுங்க. அந்தளவுக்கு ரொம்ப வீக்காக ட்ரையாக இருந்துச்சு. அப்போ வந்து நான் நிறைய என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹைபிஸ்கஸ், செம்பருத்தி இலை, அப்புறம் வந்து கருவேப்பிலை 2ஐயும் அரைச்சி நிறைய பேக் போடுவேன். ஸோ அப்போ தான் வந்து எனக்கு மாமா இடத்துலேருந்து ஹைபிஸ்கஸ் டேமேஜ் ரிப்பேர் ஹேர் ஆயில் பற்றி தெரிஞ்சுங்க. ஸோ நம்ம ஏன் இந்த ஹேர் ஆயிலாக யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வாங்கி தான் ட்ரை பண்ணேன். ஸோ எனக்கு வந்து நிஜமாவே ரொம்ப சூப்பரான ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சுங்க. ஸோ இது வந்து என்னோட ஹேர் ஃபாலை நல்லா கம்மி பண்ணி ரூட்டை வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணுச்சு. ஸோ இந்த ஹேர் ஆயிலில் இருக்க 2 இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைபிஸ்கஸ் அண்ட் கரி லீவ்ஸ் தான். ஹைபிஸ்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஹேர் வந்து ட்ரை ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் கரி லீவ்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டேமேஜ் ஹேர் தான் ரிப்பேர் பண்ணும். அட் த சேம் டைம் நமக்கு ஹேர் ஃபால் ஆகாமல் நம்ம ஸ்கேல்பையும் ஹேரையும் நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கும். ஸோ நம்ம வந்து இந்த ஹேர் ஆயில் வந்து இந்த மாதிரி கோம் டைப்பில் வரதுனால நம்ம ஈஸியாக நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணிக்கலாங்க. ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அப்ளை பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி அப்ளை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5 to 10 minutes உங்கள் ஸ்கேல்பை நல்லா மசாஜ் பண்ணுங்கள். மசாஜ் பண்ணதுக்கப்புறம் மாமா எர்த்தோட ஹைபிஸ்கஸ் டேமேஜ் ரிப்பேர் ஷாம்பு யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணிடுங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலே வித்தின் 1 monthலேயே உங்களுக்கு சூப்பர்பான ரிசல்ட் தெரியும். வந்து என்னோட ஹேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸ்லைட்டாக இழுத்தாலுமே வந்து அது உடையவே இல்லைங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக அந்த மாமா எர்த் ஹேர் ஆயில் அண்ட் ஷாம்பு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ மாமா எர்த் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் பிராண்ட் அண்ட் மாமா எர்த் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து பிளாஸ்டிக் பாசிட்டிவ். மாமா எர்த் ப்ராடக்ட்ஸாக நீங்கள் நியர்பையில் இருக்கிற க்ராசரி ஸ்டோர்ஸ், சூப்பர் மார்க்கெட்ஸில் எல்லா ஸ்டோர்ஸ்லையுமே அவைலபிளாக இருக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆன்லைனில் பார்த்தீங்க அப்படின்னா மாமா எர்த் ஆப் அண்ட் வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்கும். அண்ட் நைக்கா, ஃப்ளிப்கார்ட், அமேசான் போன்ற எல்லா பியூட்டி ஆப்லேயுமே அவைலபிளாக இருக்குங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், என்னோட கோட் ஜாம் 2024 யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாமா எர்த் ஆப் அண்ட் வெப்சைட்டில் 20% டிஸ்கவுண்ட் கிடைக்குங்க. ஸோ உங்களோட ஹேர் டேமேஜாக இருந்துச்சு, ட்ரையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஹேர் ஆயில் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்களுமே வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் 15 daysக்கு ஒன்ஸ் இந்த மாதிரி நோ பாயில் நோ ஆயில் டே இருங்க. ஏன்னா வந்து நமக்கு வயிறே வந்து நல்லா க்ளீனாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.